மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நாள். சமூக நீதி காவலர் விபி சிங் அவர்களுடைய நினைவு தினம். விபி சிங் பற்றி நம்ம நிறையவே பேசியிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இன்னுமே நிறைய பேசப்பட வேண்டிய ஒன்று. இந்தியாவில் ஆட்சி புரிந்து கொண்டிருந்த பிரதமர்கள்லாம் மிக முக்கியமான மிகச்சிறந்த பிரதமர்கள்லாம் கண்டிப்பாக விபி சிங்குமே ஒருவர். அது வந்து இப்போ வாயிலோட சுட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிரதமர் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விபி சிங் மாதிரியான ஒரு பிரதமரை இந்த நாடு வந்து ரொம்பவே மிஸ் செய்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நேர்மை, அரசியலில் வந்து ஒரு உறுதித்தன்மை, கொள்கையில் வந்து ஒரு உறுதித்தன்மை கொண்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக விபி சிங் இருந்தார். விபி சிங் என்ற உடனே நம்ம எல்லாருக்குமே நினைவுக்கு வருவதுங்கிறது மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்பட்டது தான். ஏன்னா வந்து நீண்ட காலம் கிடப்பில் கிடந்த அந்த மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தி பிற்படுத்தப்பட்டவருக்கான இடஒதுக்கீட்டினை வந்து மத்திய அரசு பணிகளில் ஒன்றிய அரசினுடைய பணிகளில் உறுதி செய்தவர் விபி சிங். அதனாலேயே அவருடைய ஆட்சிங்கிறது வந்து பாஜகவினால் கவிழ்க்கப்பட்டது. பாபர் மசூதி இடிக்க போகிறோம், ராமர் கோவில் கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி மதவெறிக்கு எதிராக தொடர்ச்சியாக உண்ணாவிரதம் இருந்தவராக இருந்தார். மிகச்சிறந்த கவிஞர். உண்ணாவிரதம்னா வந்து அதாவது பந்தலுக்கு பின்னாடி போய் நெய் தோசை சாப்பிட்டு வராமல் தண்ணி கூட குடிக்காமல் ஒரு உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார். அதனாலே அவருடைய கிட்னி பாதிக்கப்பட்டது அப்படிங்கிறது ஒரு வரலாறு. ஒரு ராஜபுத்திர குடும்பத்தில் பிறந்தாலுமே கூட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவே தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டவராக இருந்தார். காவிரி நடுவர் ஆணையத்தை அமைத்தது அவர் தான். அதே மாதிரி வந்து இங்கே இலங்கை போன இந்திய அமைதிப்படை மிகப்பெரிய அட்டூழியத்தை நிகழ்த்திய பொழுது அது வந்து திரும்ப பெறணும் கலைஞர் கோரிக்கை வைத்த பொழுது அங்கேருந்து இலங்கையிலிருந்து இந்திய அமைதிப்படையை திரும்ப பெற்றவன் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு குறுகிய காலம் ஆட்சியில் இருந்தாலுமே கூட ஏராளமான சாதனைகள் நிகழ்த்தியவராக அரசியல் அறத்தின் பாடல் பக்கம் நின்றவராக இருந்தவர் விபி சிங் சமூக நீதி காவலர் அவர்கள். கண்டிப்பாக அவரை நினைவு கூறுவோம். அதே நேரத்தில் அவர் நினைவு தினம் அப்போ தான் வந்து திமுகவுடைய இளைஞரணி செயலாளர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுமே இன்றைக்கு பிறந்த நாள். பலருமே அவரை வாழ்த்து இருக்கிறார்கள். கட்சிக்கு அப்பாற்பட்டு கூட பார்த்தோம்னு சொன்னால் திராவிட இயக்க கொள்கைகள் சார்ந்து தொடர்ச்சியாக ஒரு கருத்தியல் பணிகளை முன்னெடுக்கக்கூடிய ஒருவராக உதயநிதி ஸ்டாலின் இருக்கார். சமீபத்தில் பார்த்தோம்னா அந்த அறிவு திருவிழா என்கிற ஒன்று நடத்தினார். அதில் வந்து திமுக அல்லது திராவிட இயக்கத்தை தாண்டி மார்க்சியம், பெரியாரியம், பெண்ணியம் போன்ற சிந்தனைகள், முற்போக்கு சிந்தனைகள் அடங்கிய புத்தகங்கள் இடம்பெற்றக்கூடிய அந்த முற்போக்கு புத்தக காட்சி அவர் நடத்தினார். அதே மாதிரி வந்து ஏராளமான விஷயங்கள் நம்ம சொல்லலாம். நம்முடைய துணை முதலமைச்சர்களுக்கும் நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். சரி, ஷோக்குள்ள போவோம். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சுகநாதிவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, இன்றைக்கு பரபரப்பு அப்படிங்கிறது நேற்றைக்கு நாம் எல்லாருமே அவருடைய எதிர்பார்த்ததை செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விட்டார். ஒரு வழியாக வந்து போய் அங்கே போய் உட்காந்துட்டாரு அப்படிங்கிறது. என்னென்னா வந்து போயிட்டார், காலையிலே போயிட்டார். எல்லாரும் எப்படி வந்து விஜய் வந்து பனையூரில் தான் சந்திப்பார்களோ அதே போல் வந்து கடவுளே வந்தால் கூட பனையூரில் போய் தான் விஜயை பார்க்க முடியுங்கிற நிலைமையில செங்கோட்டையனுமே போயிருந்தார். 50 ஆண்டுகளுக்கு மேலாக அதிமுகவில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் 55 பேர்களுடன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். எல்லாருமே ஒரு தடவை ஜோராக கைதட்டலாம். அந்த அளவுக்கு வந்து முதற்கட்டமாக அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தியபாமா உள்ளிட்ட அவருடைய ஆதரவாளர்களுடன் அவர் போய் இணைந்திருக்கிறார். இணைஞ்சு வந்து அவருக்கு வந்து தாவேக்காவுடைய கொடி அந்த துண்டை போர்த்தி அவர் வந்து வரவேற்றார் விஜய். அப்போ கூட அவருடைய பாக்கெட்டில் வந்து ஜெயலலிதாவுடைய புகைப்படம் வந்தது. அது அம்பு குறியீட்டுலாம் காட்டியிருக்காங்க. வந்து அது தினத்தந்தியில் வந்து விபத்து நடந்த இடம் அம்பு குறியீட்டு காட்டப்பட்டுள்ளதுங்கிற மாதிரி ஜெயலலிதாவுடைய படம் வந்து வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறமே வந்து ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து அந்த கொடியை வந்து போத்துறதுக்காக இவர் வர்றாரு, ஆதவர்ஜனா வர்றாரு. அவர் வந்து வேணாங்க அப்படிங்கிறாரு. ஏன் வேணாமா அப்படிங்கிறாரு. வேணாங்க, ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது இப்பெல்லாம் கூச்சப்பட்டா எப்படி கட்சிக்கு வரீங்க நீங்கள்? இதை விட நாங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு தலைவரை, இப்போயே வா அப்படிங்கிற மாதிரி ஆதவர்ஜனா நினச்சிட்டு சரிங்க அவர் அப்படி தான் இப்போ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர் லெவலுக்கு கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் வந்து இவர் அதாவது அவர் இதை பார்த்துருப்பார், அந்த NTTV ரிப்போர்ட்டருக்கு நிகழ்ந்த அந்த கொடுமையை பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். கதை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து ஒரு நாக்கெல்லாம் மடித்து அதெல்லாம் பண்ண மாதிரி வந்து இப்போ இருந்து அதுக்கெல்லாம் அவர் பழகி கொள்ள வேண்டும் செங்கோட்டையன். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து இப்போ இந்த பேட்டிலேயே ஏகப்பட்ட பல்புகள். ஆதவர்ஜனா முதல்ல சொன்னார் வந்து அவரை செங்கோட்டையன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அவர் வந்து போகாத ஊர் இல்லை, வராத தேசம் இல்லை. அவர் வந்து அகில இந்திய கட்சிகள்லேருந்து ஆளுங்கட்சி வரைக்கும் அவரை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஜப்பானில் சாக்சியான் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேச. அதுக்கப்புறம் செங்கோட்டையன் என்ன சொல்லிட்டார், நான் வந்து என்னை யாருமே கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டாரு. திமுகலேருந்து சேகர்பாபு கூப்பிட்டாருங்கிறது ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் காட்டுங்க. நீங்கள் திமுக மட்டும் இல்லைங்க, எந்த கட்சியிலேருந்து யாருமே என்னை கூப்பிடவே இல்லைங்க, நான் நேராக தாவேக்கா ஆஃபீஸ்க்கு தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. என்னையே ஒரே பேட்டி தான், பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, அவர் ஒன்று சொல்கிறாரு இவர் ஒன்று சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இன்னொரு நிருபர் வந்து ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டார். ஏன்னா பெரும்பாலான ப்ரெஸ் மீட்டில் அந்த கேள்வியை கேட்கவே மாட்டாங்க. ஊழலில் ஒழிக்க போகிறோம், புனிதமான கட்சி அப்படி இப்படிலாம் சொல்கிறீங்களா நீங்கள்? ஆனால் வந்து ஜெயலலிதாவே வந்து அக்யூஸ்டு நம்பர் 1 தானே, A1 குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டவர் தானே அப்படின்னு செங்கோட்டையன் சொன்ன பதில் இருக்க,
அது வந்து இந்திய அரசியல் வரலாற்றில் யாருமே சொல்லாத பதில் அதை வந்து தஞ்சாவூர் கல்வெட்டில் பொறிச்சு அப்படி வந்து பொறிச்சு வந்து அதை வந்து வஞ்சர மீனோட சேர்த்து பொறிச்சு தான் சாப்பிடணும். வந்து நீதிமன்றம் சொல்லியிருக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஏவன் குற்றவாளி அப்படின்னு. அப்படி இருக்கும்போது அவரை எப்படி தமிழக வெற்றி கழகத்துல இணைச்சுக்கிட்டீங்க? ஊழல் ஆட்சி அமையும் சொன்னீங்க. அது சார் இல்ல, நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு பதில். அம்மா மீது குற்றப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு வேறு, அவர் தூய்மையானவர் என்பது வழக்கு மன்றத்திலே நீங்கள் சொல்வது வேறு, அவர் நடந்து கொண்ட முறைகள் வேறு. அவர் என்ன சொல்றாருன்னா வந்து, அதாவது அன்றைக்கு இருந்த நிலைமைகள் வேற, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் வேற, அம்மாவுடைய தனிப்பட்ட குணங்கள் என்பது வேற. ரைட்டியா என்னையா சொல்ல வர அப்படின்னா வந்து உங்களுக்கே தெரியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் எடுத்தீங்கன்னா பில்டிங்குடைய சொத்து மதிப்புங்கிறது வேறையாக இருக்கும். பட் எஸ்டிமேஷன் வேறு மாதிரி போடுவீங்க. அதுக்காக ஒரு கவர்மெண்ட் என்ன வேணாலும் ஜோடிச்சு ஒரு கேஸை போடலாம். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா 19 வருஷம் இழுத்தடித்து கொடுக்கப்பட்ட அந்த தீர்ப்புங்கிறத திமுக ஆட்சி காலத்தில் ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு தான், அதில் தான் கொடுத்தாங்க. அப்போ அரசாங்கனாலே ஜோடிச்சு தான் வழக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து இவங்க வந்து ஏன்னா இவங்க நீதிபதியிலேருந்து வளர்ப்பு மகன் சுதாகரன் வரைக்கும் கஞ்சா கேஸ் போட்டு உள்ளதல்னாங்க அப்படிங்கிறனால எல்லாமே வந்து ஜோடிக்கப்பட்ட ஒரு வழக்கு தான் அப்படின்னு நினச்சி அவர் சொல்லியிருந்தார். வந்து அதாவது என்னென்னா 18 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து இழுத்தடிக்கப்பட்ட தீர்ப்பில் நீதிபதி குன்கா வந்து ரொம்ப சட்டபூர்வமாக அந்த தீர்ப்பினை வழங்கினார். அதற்கு பிறகு குமாரசாமிங்கிற ஒருத்தர் செங்கோட்டை மாதிரியே வந்து அவர் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றமே வந்து குன்காவுடைய தீர்ப்பை உறுதி செய்தது என்பதுதான் ஒரு வரலாறு. அப்படின்னா வந்து நீதிமன்றம் வந்து இப்போ ஒருத்தர் ஊழல் குற்றவாளிங்கிறது எதை கொண்டு தான் முடிவு பண்ணுவீங்க? போகிற போக்கில் நீங்கள் வந்து வாய் பிடித்ததோ மாங்காய் பிடித்ததோ ஒரு குற்றச்சாட்டை சொல்லி நீங்கள் சொல்ல முடியாது. சட்டப்படி அது நிரூபிக்கப்படணும். அப்படி நிரூபிக்கப்பட்டால் தானே அது ஊழல் குற்றச்சாட்டு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பக்கம் பார்த்தா விஜய் வந்து 1969 வந்து கலைஞர் வந்து திமுகவையும் தமிழ்நாட்டையும் நாசமாக்கிட்டாங்கிறாரு. அதுக்கு எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட A1 இருக்கக்கூடிய ஜெயலலிதா வந்து அது வேறங்க, அது அந்த மாதிரியான நிலைமைகள், அந்த வழக்கு வேறங்கிறாரு. ஏன் இந்த வழக்கை வந்து அவர் பேசுகிறார் அப்படின்னா அது வந்து பேசுகிறதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. நிறைய இந்த வீடியோவை நிறைய பேருமே ஷேர் பண்ணியிருந்தார்கள். வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை என்பது தமிழக அரசியல் வரலாற்றில் இன்னும் சிறப்பாக ஒரு மானுட வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு கரை அப்படின்னே சொல்லலாம். வந்து அந்த பழங்குடியின பெண்களை வந்து காவல்துறை வேட்டைக்காடுது ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் காவல்துறைக்கு வந்து இஷ்டத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துறாங்க. அவர்கள் வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது பெண்கள் மீது வந்து மிகப்பெரிய அளவிலான வன்முறைகளை ஏவுவார்கள். அப்படி தான் வாச்சாத்தில் அப்படியான சம்பவம் நடந்தது. அதற்கு எதிராக போராடி கொண்டிருந்த தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்துடைய தலைவராக இருந்த சண்முகம் தோழர் தான் இப்போ வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளராக அவர் இருக்கிறார். அவர் வந்து காம்ரேட் டாக்கீஸ்க்கு ஒரு யூடியூப் கொடுத்த பேட்டி வந்து இப்போ நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களை தீர்த்து கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் சொன்னார் அப்படின்னு ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. ஏன்னா வந்து அன்னைக்கு வந்து செல்ஃபோன்லாம் கிடையாது, ட்ரங்க் கால் புக் பண்ணி தான் பேசணும், எஸ்டிடி பேசணுங்கிறப்ப அங்கே பிஎஸ்என்எல் இருந்த தோழர்கள் அதை ரெக்கார்ட் பண்ணி அனுப்பினார்கள். அப்போ வாச்சாத்தி வன்கொடுமை வழக்கில் வந்து அதாவது ஜெயலலிதா மட்டும் A1 கிடையாது, இவருமே ஒரு A1 தான். ஒரு A1 இன்னொரு அதாவது கற்றோரை காமருவர் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு A1 இன்னொரு A1 வந்து பாராட்டுவார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட ஒரு புனித பிம்பத்தை தான், புனித மகானை தான் கூட்டிகிட்டு வந்து விஜய் கூட்டிகிட்டு வந்து அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிலிம் காட்ட போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா அண்ணா சமாதி, இவங்க எம்ஜிஆர் சமாதியெல்லாம் போயிட்டு அதுக்கான இதெல்லாம் செலுத்திட்டு வந்திருக்கிறார். இது இப்போ இவருக்கு ஒரு பதவி வேறு கொடுத்துருக்காங்க. வந்து இது என்னென்னா இப்போ இவர் ஜெயலலிதா கேஸை செங்கோட்டையன் எப்படி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அது மாதிரி இது என்ன பதவி அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வந்து நிறைய வந்து மேற்கத்திய பொருளாதார நிபுணர்கள்லாம் கூப்பிட வேண்டியது. என்ன பதவி அது? தலைமை ஒருங்கிணைப்பாளர். 4 மாவட்டத்துக்கு மட்டும் அமைப்பு செயலாளர் அவர். ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், இன்னும் 2 திருப்பூர், இந்த மாதிரியான 4 மாவட்டங்களுக்கு மட்டும் அமைப்பு செயலாளர். ஊர் உலகத்திலே எந்த கட்சியிலும் இப்படியான ஒரு பதவி கொடுக்க மாட்டாங்க. ஒரு அமைப்பு செயலாளர்ங்கிறவர் ஒரு மாநிலம் முழுமைக்குமான ஒரு அமைப்பு செயலாளர்ங்கிறத ஒரு அமைப்பு செயலாளராக இருக்க முடியுமே தவிர ஒரு மாவட்டத்திற்கான ஒரு பொறுப்பாளராக போடுவாங்க அல்லது ஒரு பார்வையாளராக போடுவாங்களே தவிர அமைப்பு செயலாளர்னு யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த 4 மாவட்டத்தில் வந்து 2 மாவட்டம் வந்து கரைகண்ட மாவட்டம் செங்கோட்டையனுக்கு. ஆனால் வந்து அவர் வந்து விஜயோடையும் புஷி ஆனந்தையும் கலந்து ஆலோசித்து தான் எந்த முடிவுமே எடுக்க முடியும்னா புஷி ஆனந்துக்கு இட்டுக்கிட்டு வர்றதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. பாண்டிச்சேரியை தாண்டி கோபிச்செட்டிப்பாளையம் எங்கே இருக்குன்னே தெரியாது. வந்து விஜய் வந்து கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படத்தில் நடிச்சதை தாண்டி அவருக்கு கோபிச்செட்டிப்பாளையம் பற்றி ஒன்றும் தெரியாது. இவர் வந்து அவர்கிட்ட கலந்து ஆலோசிக்கணும் அப்படின்னா இது எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதான் கேள்வி. இதை விட ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் கொள்கை எதிரி பாஜகன்னு தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் செங்கோட்டையன் வெளிப்படையாகவே சொன்னார், பாஜக வந்து நான் போய் அமித்ஷாவை போய் நான் நேரடியாக பார்த்தேன். முதல்ல வந்து அதாவது ஏதோ ஒரு ஊரில் போய் சிவன் கோயில், அங்கே இல்லவே இல்லாத சிவன் கோயிலை பார்க்க போனேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு கடைசியில் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்தேன் அப்படின்னாரு. அப்புறமேல வந்து அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று பாஜக தான் விரும்புகிறது, பாஜக வேணா தான் என்னை கூப்பிட்டு பேசினார்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் துக்ளக் ரமேஷ் என்கிற ஒரு இந்துத்துவ பார்ப்பனைவாதி நேரடியாக போய் செங்கோட்டையன் சந்தித்து வந்தார்.
இவை எல்லாவற்றுக்கும் பிறகுதான் அவர் போய் தமிழக வெற்றி கழகத்தில் போய் சேர்ந்திருக்கிறார். அப்படிங்கிறப்ப இதில் வந்து பாஜக தான் இருக்குது அப்படிங்கிறது சின்ன குழந்தைக்கு கூட தெரியும். இதை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் விஜயன் போட்டு காட்டுற மாதிரி இது வந்து ஈஸியாகவே தெரியும். இதை பாடிக்கொண்டிருப்பது உங்கள் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே தெரியும். அப்படி வந்து ஊழல் பிரச்சனை கிடையாது, ஜெயலலிதா வந்து இவங்க ஏற்றுக்குவாங்க. அதே மாதிரி வந்து எம்ஜிஆர் வந்து புனித பம்பமாக கட்டமைப்பாங்க. பாஜகவும் பிரச்சனை கிடையாது. பாஜக சிடி நிர்மல்குமார் பாஜகவில் தான் வந்த ஆள். இங்கே இவர் செங்கோட்டையன் எடுத்துங்க பாஜக அனுப்பிச்ச ஆள். ஆதவர்ஜுனா எடுத்துங்க விசிகாவை எப்படியாவது ஒன்றுலாம் ஆக்கணுங்கிறதுக்காக பாஜகவில் அனுப்பப்பட்ட ஆள். சுற்றி முற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வந்து இந்த ஒரு படத்தில் வரிகள் சொல்லல, அது சொல்லக்கூடாது பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸில் எல்லாமே கீப்புக்கு பிறந்தவங்க தானாங்கிற மாதிரி எல்லாமே வெளியில் வந்து அதுக்கு ஆதவர்ஜுனா விசிகாவில் வந்து வந்தார். சிடி நிர்மல்குமார் பாஜகவில் வந்து அதிமுக போய் இங்கே வந்திருக்காரு. செங்கோட்டையன் வந்து அதிமுகவில் வந்து இங்கே வந்திருக்கார். புஷி ஆனந்தை தவிர யாருமே வந்து விஜய்க்கு வந்து நீண்ட காலமாக இருந்து இந்த இயக்கத்துக்கு வரவில்லை அப்படிங்கிறத பார்க்குறேன். இப்போ பார்த்தோம்னா இப்போ இதெல்லாம் திமுகலாம் சொல்கிறாங்க அங்கே வாரிசு அரசியல் இருக்குங்க, எவ்வளோ பேர் சீனியர்லாம் இருக்காங்க, திடீர்னு பார்த்தா ஒருத்தருக்கு வந்து பதவி கொடுக்குறாங்க அப்படின்னு. விஜய் மக்கள் இயக்கம் விஜய் ரசிகர் மன்றத்தில் இருந்த எல்லாரையும் ஓரங்கட்டி விட்டு நேற்று வந்தவங்க முந்தானந்து வந்தவங்களுக்கு பதவி கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தான் இன்றைக்கி தாவேக்காவும் இருக்கிறது. பேருக்கு கொள்கை தலைவர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கூட அதெல்லாம் தூக்கி ஒரு ஓரமாக வைத்து விட்டு தான் ஊழல் மதவாதம் இரண்டோடும் கைகோர்க்கக்கூடிய ஒரு கட்சியாகத்தான் தாவேக்கா இருக்கிறது என்பது பட்டவர்த்தனமாக தெரிகிறது. இன்னும் அடுத்து ஜெயக்குமார் இருந்தால் ஆரம்பித்து எத்தனை பேர் அங்கே அந்த பக்கம் போக போகிறாங்க அப்படிங்கிறது தெரில. இப்போ என்னென்னா வந்து ஒன்று வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கக்கூடிய அரசியல் அனுபவத்துக்கு அவர் வந்து எந்த அளவுக்கு தன்னுடைய மரியாதையை தக்க வைத்துக் கொள்வார் அப்படிங்கிறது ஒரு முதன்மையான கேள்வி. ரெண்டாவது வந்து செங்கோட்டையனுக்கு வந்து மற்ற இந்த ஏற்கனவே கோஷ்டி முதலில் இருக்கக்கூடியவர்கள் என்ன பாடுபடுத்தப் போகிறார்கள் அப்படிங்கிறது. இதெல்லாம் தாண்டி இதனால் வந்து தாவேக்காக்கு ஏதாவது பலன் இருக்கிறதா இல்லையாங்கிறது மூணாவது கேள்வி. தாவேக்கா சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த கொள்கை அடித்தளம் எல்லாமே டுபாக்கூர் என்பது பலரிடமும் வெளிப்படையாகவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை பற்றிலாம் அவங்க கவலையப்பட மாட்டாங்க அப்படிங்கிறதான் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த எஸ்ஐஆர் குறித்து வந்து வழக்குகள் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து புதுசாக யார் ரஜினிகாந்த் விஜயகாந்த் ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர் வந்திருக்காரு. அவர்கிட்ட வந்து நிறைய வந்து கபில் சிபல் உட்பட வந்து அழுத்தமான வாதங்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு ஒன்றும் புரியலை என்னென்னா வந்து அவர் பாட்டுக்கு வந்து அடுத்த வாரம் வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்த வாரம் வச்சுக்கோங்க. டிசம்பர் 4ஆம் தேதி வந்து எஸ்ஐஆர் ஃபார்மே ஃபில்அப் பண்ணி கொடுக்கக்கூடிய காலகட்டம் முடிஞ்சு வந்து டிசம்பர் 4ஓட முடியுது. அதுக்கப்புறம் வரைவு வாக்காளர் பட்டியல் ஒன்று வெளியில் போகிறாங்க. ஆனால் இவர் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்தா மட்டும்தான் அந்த பணிகளை வந்து நிறுத்தணும் அல்லது சீர்திருத்தணும். ஆனால் இவர் வந்து டிசம்பர் 4க்கெல்லாம் பிறகு வந்து வாய்தா ஒத்தி வச்சுக்கிட்டே போகிறாருக்கு. அதனுடைய நோக்கம் என்ன என்பது தெரியவில்லை. ஆனாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாங்கன்னா தேவையில்லாமலாம் பயப்படாதீங்க, ரேஷன் கார்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து வாக்காளர் பட்டியல் வந்து பெயர் கொடுத்த விட முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இங்கே அடிப்படையாக இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா தேர்தல் ஆணையத்துடைய பணி என்பது என்ன? போலி வாக்காளர்களை கண்டறிந்து அவர்கள் நீக்கிவிட்டு உண்மையான வாக்காளர்களை வாக்களிக்க வைக்க வேண்டும். அதற்கான உரிமையை உறுதி செய்வதுதான் ஒரு தேர்தல் ஆணையத்தின வேலை. மற்றபடி ஒருத்தர் இந்தியாவுடைய குடிமகனா இல்லையா குடிமகளா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு அதுக்கு எந்த விதமான சம்பந்தமே கிடையாது. சிட்டிசன்ஷிப்பை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் தேர்தல் ஆணையத்துக்கு கிடையவே கிடையாது. தேர்தல் ஆணையம்ங்கிறது வாக்குரிமையை பற்றி தான் கவலைப்படணும், நேர்மையான முறையில் தேர்தல் நடத்துவதை பற்றி தான் கவலைப்படணும். ஆனால் தேர்தல் ஆணையம் முழுக்க வந்து இந்த மாதிரியான வாக்குரிமை குடியுரிமை எல்லாவற்றையும் காலி செய்யக்கூடிய வேலையை செய்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. ஆனால் உச்சநீதிமன்றம் இவ்வளவு அலட்சியமாக இதில் நடந்து கொள்வது என்பது உண்மையிலே வந்து நம்முடைய எதிர்காலம் குறித்து நமக்கு மிகுந்த கவலையோடு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அந்த எஸ்ஐஆரில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அலட்சியமாக இருக்கிறதுங்கிறது முன்னாடி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த பிஆர் கவை இருந்தபோதும் இந்த நடைமுறையை தான் உச்சநீதிமன்றம் கடைபிடிச்சிச்சு. புதுசாக வந்தவர் சூரியகாந்த் அவர் பதவியேற்ற அடுத்த நாளே வந்து அரசியலமைப்பு சட்டம் தான் பிரதானம், அதன்படி தான் ஆட்சி நடக்கணும், மக்களுக்கு உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது இப்படியெல்லாம் பேசினார் ஒரு நிகழ்ச்சியில். ஆனால் அவரும் அதுக்கப்புறமேலு இப்படி தொடர்ந்து பல வழக்குகள் வைகோ போய் எஸ்ஐஆருக்கு எதிராக வழக்கு தொடுத்தார். அது வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட அமர்வுக்கு தான் நேற்று போணுச்சு. அதை வாங்கி வச்சுட்டு விசாரிக்கிறோம் அப்படின்ட்டு அதையும் கிடப்பில் போட்டாங்க. ராகுல் காந்தியோட பிரஸ் மீட்டாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட கடந்த 3 மாதங்களாக வந்து 3 மாதங்களுக்கு மேலாகவே ராகுல் காந்தியே ஒரு 3 பிரஸ் மீட் வச்சுட்டாரு. பிரஸ் மீட்டை தொடர்ந்து பல சேனல்கள் போய் அந்த உண்மைத்தன்மையை ஆராய்ஞ்சு இது எவ்வளவு காமெடியாக முடியுமோ வெளிநாட்டு நடிகையை வந்து ஓட்டர் ரைட் லிஸ்ட்டில் போடுறது, ஒரே வீட்டில் 200-300 ஓட்டுங்கிறது, பீகாரில் வந்து பல்காக லட்சக்கணக்கான வாக்காளர்களை வந்து ஓட்டர் லிஸ்ட்லேருந்து எடுக்கிறது அப்படின்ட்டு கண்ணு முன்னாடி இவ்வளவு அநியாயங்கள் எஸ்ஐஆருங்கிற பேரில் தேர்தல் ஆணையம் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக புகார் கொடுத்தா தேர்தல் ஆணையம் இப்போ வரைக்கும் பதில் கொடுக்கல. அப்போ இதெல்லாம் விசாரித்து முதல்ல வந்து அதுக்கு நியாயம் கிடைக்கிறதுங்கிறத தாண்டி அதை ஒருத்தவங்க விசாரிக்கிறாங்க அப்படிங்கிற நடைமுறையே இன்னும் இந்தியாவில் ஆரம்பிக்கப்படலை. அதை செய்ய வேண்டிய உச்சநீதிமன்றம் வந்து மாதக்கணக்காக இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருக்குது. இப்படி ஒரு அவலம் வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்ததே கிடையாது. அதை வந்து இந்தியாவில் கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டு இருக்கு.
ஓகே, கடைசியாக ஒரு வேதனையான ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். ஒரு சாமியார்னால எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும். ராம் பத்ராச்சாரியா அப்படிங்கிற ஒரு சாமியார், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒய்ஃப் அப்படிங்கிற ஆங்கில வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. டெஃபினிஷன் என்ன, ஒண்டர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் என்ஜாய், அதாவது வந்து என்ஜாய் பண்ணுவதற்கான ஒரு மிகச்சிறந்த கருவி அப்படிங்கிறது. இவர் வந்து துறவி, ஆனால் அவர் அப்படியான ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு பக்கம் பார்த்து ஒரு துறவிக்கு எப்படியா இந்த மாதிரி விளக்கம் சொல்ல முடியுது, உனக்கும் அதுக்கு என்ன சம்மந்தங்கிற கேள்வி. ரெண்டாவது, பெண்களை போகப் பொருளாக பார்க்கக்கூடிய மனநிலை என்பது இன்றைக்கி அதிகரித்து பெண்கள் மீதான பாலியல் முறை வந்து இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இப்படி ஒரு சாமியார் வந்து வெளிப்படையாக விளக்கம் கொடுக்குறாரு அப்படின்னா எவ்வளோ கேவலமான ஒரு ஆளாக இருப்பார். எவ்வளோ கேவலமாக இருப்பாருங்கிறதுக்கு வேற எங்கேயுமே ஆதாரத்தை தேட வேண்டியதில்லை. மோடி அரசு இவருக்கு வந்து கடந்த மே மாதம் ஞானபீடம் விருதை வழங்கியிருக்கிறது. அப்படி ஞானம் வலிய அவர் இருக்கார் அப்படிங்கிறதுனால வந்து ஞானபீடம் விருதை வழங்கி இருக்கிறார்கள். ஆக மொத்தம் பெண்களின் மீதான ஒடுக்குமுறை தான் ஒரு மதவாதத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை இந்த ராம் பத்ராச்சாரியாவுடைய கூற்றுமே நிரூபிக்கிறது. அந்த சாமியாருக்கு நாம் ஒரு வலிமையான ஒரு வலிமை மிகுந்த கண்டனங்களை நம்ம பதிவு செய்கிறோம். தொடர்ச்சியாக இது போன்ற பல்வேறு விதமான விஷயங்களை விரிவாக விவாதிப்பதற்கும் உரையாடுவதற்கும் மானத்தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்புங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானத்தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம்.